வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் இந்த 2வது வீக்ல கடைசி நாள் காலை நேர ஓட் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். செம்மையான ஓட் வாங்கிட்டு இருக்காரு நம்ம திவாகர் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கேம் பிளே, அதாவது வினோத்தோட சேர்ந்து பண்ற அந்த ஃபன்னானது, அது யதார்த்தமா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திவாகருக்கு மிகப்பெரிய அளவுல பலமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 1,43,797 ஓட் எடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல பார்த்துட்டீங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் இருக்காரு. எல்லாருமே சொன்னாங்க திவாகரால வாங்க முடியாது, அவர் இந்த அளவுக்குலாம் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் பெரிய லெவலில் அவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கிறது அவரோட ரசிகர்களை தாண்டி எல்லாரையும் கவர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் திவாகருக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மீது சப்போர்ட் வந்திருக்கு. அவர் உள்ளுக்கு வெளியில நிறைய தர்பூசணி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனமா பண்ணிட்டு இருந்தாலும் அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட்ங்கிறது வேற லெவல்ல இருக்கு. அந்த பிக் பாஸ் ஷோவே பார்த்தீங்கன்னா இவரை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்பல நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் நம்பர் 1 பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள். சபரி அப்படிங்கிறது பார்த்துட்டுனா பிக் பாஸ் ஹவுஸ் என்ட்ரி கொடுத்து இந்த வீக்ல யார் முதல்ல வெளியேறுவாங்க, இந்த வீட்ல யார் ஃபைனல் போவாங்க, டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க உள்ள 20 கண்டஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா சபரியை தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளியில பெரிய அளவுல பாப்புலாரிட்டி இருக்கு. அது இல்லாம அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் ஏதாவது சீசன்ல இருந்து வெளியேறினாலும் இல்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா வின் பண்ணாலும் வின் பண்ணா டீம் சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவில எப்பயுமே எனக்கு இடம் இருக்குது. இங்க நான் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருப்பேன். விஜய் டிவியோட செல்ல பிள்ளை அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சபரி அவர்களே சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறனால அவருக்கான ஓட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1,19,760 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால சபரியோட ஓட்டு அப்படிங்கிறதும் திவாகரோட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா அதிகமா 25,000 ஓட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் சபரியோட அதிகமா வாங்கியிருக்காரு. இதனை தொடர்ந்து 3வது பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா பார்வதி அவர்கள். பார்வதி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாத்தையும் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மூக்கு நுழைச்சிடுறாங்க. அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல சப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க. மொத்த கண்டஸ்டன்ட்டும் ஒரு ஆளுக்கு எதிராக இருக்கும்போது அவங்களுக்கான தனி மெஜாரிட்டி வரும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பார்வதி அவர்கள் 3வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கான ஓட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 67,030 ஓட்டு எடுத்து 3வது இடத்துல பார்த்துட்டுனா இருக்காங்க பார்வதி அவர்கள். அவங்க செம்மையா போன வீக்லயும் சரி, இந்த வீக்லயும் சரி செம்மையா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் யாரோடையும் சேரல. ஏன்னா யதார்த்தமா இருக்கிற திவாகர் அண்ட் சபரி சபரியோடலாம் கூட நம்ம கலை இவங்களோட மட்டும் தான் அவங்க பார்த்துட்டுனா பெரும்பாலும் அவங்களோட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்துட்டுனா நம்ம பார்வதி அவர்களோட பிளேஸ் அப்படிங்கிறது தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 4வது இடத்துல கமருதீன் பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல நடந்த அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கான டாஸ்க்ல பார்த்துட்டுனா ஃபைனலா நேத்து வெற்றி பெற்றாரு. கடைசியா சபரியா கமருதீனா அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் வர வச்சிருந்தாங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா நீங்க இவங்க வெற்றிக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா சபரி பார்த்தீங்கன்னா தோத்துட்டு நம்ம கமருதீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாலுமே அவர் வெளியேற மாட்டாரு. இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா அவர் நாமினேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த வீக் நாமினேட் பண்ணி எதுவும் வெளியே போனாதான். அதனால பார்த்தீங்கன்னா அவர் 2 வாரம் இந்த வாரம் இல்லாம 2 வாரம் பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கிறது உறுதியாயிருச்சு. கமருதீன் அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4வது பிளேஸ்ல தான் இருக்காரு. இந்த வீக்ல கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள 4வது இடத்துல இருக்காரு. அவரோட ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 55,805 ஓட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்காரு. அதனை தொடர்ந்து ரம்யா ஜோ பார்த்துட்டீங்கன்னா 5வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கான ஓட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 49,368 ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க கேம் பிளே பண்றது பார்த்தீங்கன்னா செம்மையா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் மாதிரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சுறாங்க. சண்டை அப்படின்னா அவங்களுக்கு கேஷுவலா அது வந்துருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆடல் பாடலே பார்த்தீங்கன்னா ஆடும்போது நிறைய கிளிப்பிங்லாம் வரும். இங்க ஏதாவது கீழே இருந்து பசங்களாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு கூட இல்லாம அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா ரம்யா ஜோ அவர்கள் எடுத்து விட்டுறாங்க. அது மட்டும் தான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு 2 வாரமா பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்லேயே வராம சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற அந்த பாஸை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியா இருக்காங்க. அவங்க அடுத்த வீக்ல பார்த்துட்டீங்கன்னா அங்க கேம் பிளே பண்ணும்போது, இங்க சமையல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போதைக்கு சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல அவங்களோட கேம் பிளே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரம்யா ஜோவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா கடைசி இடத்துல இருந்தாங்க. கடைசி இடத்துலனா அவங்களோட கேம் பிளே சரியில்ல, வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. இருந்தாலுமே அவங்க பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்காக அவங்களோட முகம் தெரியறாப்புல ஒரு ஃபைட் பண்றாப்புல பெரிய அளவுல கண்டென்ட் கொடுக்குறாப்புல தெரியலன்னு வச்சுங்களேன். அப்படிதான் இருந்தாங்க. ஆனா
இவங்களுக்கு வந்து எது வந்து ப்ளஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கெமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எஃப்ஜே, அரோரா இவங்க 3 பேர் பண்ண சேட்டைகள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுக்கான ஓட்ட குறைக்க வச்சு அப்சர்வாவுக்கான ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்சர்வ் அவங்களோட வோட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 45,671 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம அப்சரா அவர்கள். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீக் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். இவங்கள தாண்டி 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? கெமி, நம்ம சபரிங்கிறேன் கெமி, எஃப்ஜே, அரோரா இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். இவங்க பெரிய அளவுல கன்டென்ட் குடுக்குறாங்க. என்னதான் கிரிஞ்சுத்தனமா பண்ணிக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஓரளவுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஒரு கன்டென்ட் குடுத்துட்டு இருக்க ஒரு நபரா இருக்கிறனால, இவங்க 3 பேத்த சேவ் பண்ணி, அப்சரா வந்து வெளியேத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்லன்னா ரொம்ப ஓவரா கிளாமர் காட்டிக்கிட்டு, ஒரு மாரி அந்த அரோரா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம துஷாரோடயே சேர்ந்துக்கிட்டு சுத்துறனால, வெளியில வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கனால, ஸோ அவங்கள வந்து இந்த வீக் வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாப்புல பரவலா பேசப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஓட்டு அடிப்படையில அவங்க வந்து கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அரோரா வந்து பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவுல டிஃபரெண்ட் இல்ல. 44,195 ஓட்டு எடுத்திருக்காங்க. நேத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி இடத்துல இருந்தாங்க. எஃப்ஜே நேத்து பண்ண பல சேட்டைகள், பல கடுப்பேத்துற செயல்கள்லாம் பண்ணதுனால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி இடத்துல இருக்காரு. இருந்தாலும் கெமி, அரோரா, நம்ம எஃப்ஜே இவங்க 3 பேரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 500, 400 அந்த அந்த ரேஞ்ச் ஓட்டு வித்தியாசத்துல தான் இருக்காங்களோ ஒழிஞ்சு, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியேறுவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கெமி இருக்காங்க. கெமியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, 43,504 ஓட்டு எடுத்து கெமி அவர்கள் 8வது பிளேஸ்ல இருக்காங்க. கெமியோட கேம் பிளே அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவால்ல அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டு, ஓட்டு அதெல்லாம் வந்து பெரிய அளவுல வரல. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அந்த பிக் பாஸ் டீமோட சேர்ந்துக்கிட்டு மொத்த பேருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் கட்டுப்பாட்டிலேயே இருக்கறனால தான், அவங்களோட அந்த கூட்டு முயற்சிக்கு வெற்றிக்கு தான் நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த அந்த டாஸ்க் வின் பண்ணி நாமினேஷன் ப்ரீ பாஸ் டாஸ்க்ல அவங்க வந்து வின் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ விருந்துல போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணா தானே மக்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கெமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறனால தான் அவங்க வந்து சப்பையா இருக்கிறாங்க அப்படிலாம் தோணுது. கனி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்காம, பார்வதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கலை, நம்ம இவரு இருக்காரு பாரு திவாகர், இவங்கள மாரி வந்து தனிப்பட்ட முறையில நீங்க கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். பட் அத அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் தோணுது. அதனை தொடர்ந்து வந்து கடைசி இடத்துல இருக்கிறது எஃப்ஜே அவர்கள் தான். ஸோ எஃப்ஜேவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, 43,245 ஓட்டு எடுத்திருக்காரு எஃப்ஜே. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து சொல்லிக் கொள்ற அளவுக்கு இல்ல. ஆதிரியோட சேர்ந்து செய்ற சில பல சேட்டைகள், அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோக் பண்றாப்புல பண்றது, சில பல இதெல்லாம் எதுக்கு இவரு கத்துறாரு? எதுக்கு இந்த இதெல்லாம் பண்றாரு? அப்படிங்கிறாப்புல இருக்கு. போன வீக்லாம் வாண்டடா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட பிரச்சனை பண்றாப்புலயே வந்து பண்ணிட்டு திரிஞ்சாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எதிரொலிச்சுது. அதுக்கப்புறம் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அத மாத்திக்கிட்டு, அந்த மோக் பண்றது ஒரு மாரி செய்கையெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எஃப்ஜே வந்து நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அது வந்து ஓட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்குது. ஸோ அதனால இதுல 3 பேர்ல யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இருந்தாலும் அரோராவுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வெளியில வந்து பெரிய அளவுல பிக் பாஸ் வந்து மூடணும். அத வந்து ஒரு மாரி ஆபாசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல சட்டசபையிலே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறனால, சில அந்த அரோரா இவங்க மாரி ஆளுங்களலாம் நீக்கிட்டாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணாலும் பண்ணது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.